ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஃபிஷ் குழம்பும் ஃபிஷ் ஃப்ரை எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இப்போ குழம்புக்கு தேவையானது ஒரு கையளவு சின்ன வெங்காயம், ஒரு தக்காளி, 2 பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை. தாளிக்கிறதுக்கு நான் வடகம் எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட வடகம் இல்லைன்னா நீங்கள் வெந்தயம் தாளிச்சிக்கலாம். அப்புறம் ஒரு ஆரஞ்சு பழ சைஸ்க்கு புளி எடுத்து அதை நல்லா கரைச்சி எடுத்துப்போம். இப்போ இதில் தான் நம்ம குழம்பு கரைக்க போகிறோம். இதில் 2 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர், அப்புறம் 4 டேபிள் ஸ்பூன் கொரியாண்டர் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் 2 ஸ்பூன் சில்லி பவுடர்னால் 4 ஸ்பூன் கொரியாண்டர் பவுடர் ஆட் பண்ணணும். அதான் ரேஷியோ. இப்போ உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு ஆட் பண்ணிவிட்டு தக்காளியை நம்ம வதக்க வேணாம், நல்லா பழுத்த தக்காளியாக எடுத்துக்கோங்க. கையாலேயே அதை நல்லா குழம்புல பிசைஞ்சு விட்டுக்கோங்க. ஸோ இதுதான் நம்மளுக்கு குழம்போட பேஸ். இதை நம்ம ரெடி பண்ணி வச்சிட்டோம்னா ஒரு 15 மினிட்ஸில் நமக்கு மீன் குழம்பு ரெடி ஆகிடும். இந்த குழம்பு கரைச்சி நீங்கள் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம இப்போ எந்த பாத்திரத்தில் குழம்பு வைக்க போகிறீங்களோ அதை அடுப்பில் வச்சு நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. மீன் குழம்புக்கு நல்லெண்ணெய் தான் ஆட் பண்ணணும், அப்போ தான் நல்லா டேஸ்ட் கொடுக்கும். ஆட் பண்ணிவிட்டு நான் வடகம் தாளிச்சிருக்கேன். உங்கள்கிட்ட வடகம் இல்லைன்னா வெந்தயம் தாளிச்சிக்கோங்க. 1 ஸ்பூன் வெந்தயம் போட்டு அது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா, நல்லா செவந்து வந்ததுக்கப்புறமா க்ரீன் சில்லி ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கீரி ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. இது எனக்கு இங்கே சின்ன வெங்காயம் இது தான் கிடச்சிது. இது சின்ன வெங்காயம்தான். ஸோ நீங்கள் சின்ன வெங்காயத்தை ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. எவ்வளோ நேரம் நம்ம நல்லா வதக்குறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் குழம்பு டேஸ்ட் வரும். ஸோ நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு அதில் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா வதக்கியாச்சு. இதில் நம்ம கரைச்சி வச்சுருந்த குழம்பு எடுத்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா கொதிக்கட்டும். இப்போ நான் இதுக்கு பாறை மீன் எடுத்திருக்கேன் குழம்புக்கு. ஸோ நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ப்ளஸ் இதில் நான் இந்த அரிசி களைஞ்ச தண்ணியில் வாஷ் பண்ணால் அந்த ஸ்மெல் இல்லாமல் இருக்குங்கிறதுக்காக நான் ரைஸ் வாட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ குழம்பு நல்லா கொதிச்சிட்ருக்கு. இப்போ அப்பப்போ குழம்பு கிண்டி விட்டுக்கோங்க. அது நல்லா திக்னஸ் செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா மீனை ஆட் பண்ணதுக்கப்புறமா குழம்பு கொஞ்சம் தண்ணி ஆகும். அதனால் நல்லா கொஞ்சம் திக்காக வர அளவுக்கு நல்லா கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மீன் ஆட் பண்ணிக்கோங்க. என்னோடய பாத்திரத்தில் உங்களுக்கு அந்த மார்க் தெரியுது இல்லையா, அந்த அளவுக்கு எனக்கு பாதிக்கு பாதி ரெடியூஸ் பண்ணியிருக்கேன். அந்த அளவுக்கு கொதிக்க வச்சுட்டு அப்புறம் தான் நான் மீனை ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் உப்பு செக் பண்ணிவிட்டு அப்புறம் மீனை ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இது கொதிக்கட்டும், குழம்பு கொதிக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம குயிக்காக ஃபிஷ் ஃப்ரை பார்த்துடலாம். இதுக்கு 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள் எடுத்துக்கோங்க, 2 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், அப்புறம் உப்பு தேவையானதை ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்கு முக்கியமாக என்ன தேவைன்னா இந்த சோம்பு தூள் தான் தேவை. சோம்பு 1 டீஸ்பூன் சோம்பு பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. என்கிட்ட பவுடர் இல்லாததுனால நான் ஃப்ரெஷ்ஷாக கிரைண்ட் பண்ணிக்கிட்டேன். அப்போ இன்னும் நல்லா வாசமாக இருக்கும். ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி உப்பு செக் பண்ணிவிட்டு நீங்கள் ஃபிஷ்ஷை பரட்டி வச்சிடலாம். ஸோ இது கொஞ்சம் நேரம் மேரினேட் ஆகி இருக்கட்டும். இப்போ நமக்கு குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு, எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு, ப்ளஸ் மீனும் நல்லா வெந்துருச்சு. இந்த சமயம் நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஒரு 5 to 8 மினிட்ஸில் ஃபிஷ் நல்லா வெந்துடும். அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம ஃப்ரை பண்ணிடலாம். ஒரு பேன் வச்சு அதில் இந்த அளவுக்கு எண்ணெய் ஊற்றுனீங்கன்னா போதும். எண்ணெய் ஊற்றிட்டு நல்லா சூடு வந்ததுக்கப்புறமா நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்க ஃபிஷ் எடுத்து ஆட் பண்ணிடலாம். பார்க்கும்போதே சாப்பிட்ணும் போல் இருக்குல்ல. டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா வந்துச்சு. நல்லா பரட்டி விட்டு நல்லா வேக வச்சுருங்க. ஸோ நமக்கு ஃபிஷ் ஃப்ரையும் ரெடி ஆகிடுச்சு, ஃபிஷ் குழம்பும் ரெடி ஆகிடுச்சு. இது நம்ம இதை நீங்கள் முதல் நாளே மேரினேட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். குழம்பும் நீங்கள் கரைச்சி எடுத்து வச்சிட்டிங்க அப்படின்னா ஒரு 15-20 மினிட்ஸில் ஃபிஷ் குழம்பும் ரெடி ஆகிடும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.